அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய போண்டா போட போகிறோம். அதுக்குள்ளே ரெசிபி பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகு சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. கடலை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி மாதிரி ஆகக்கூடாது, இப்படி கலந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அப்படி கலந்து வச்சுக்கலாம். தேவையான உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு போட்டுட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்படி நல்லா பிசைஞ்சுக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். லிக்விட் ஆகக்கூடாது. இது எண்ணெயில் அப்படியே நம்ம பிறுபிறான்னு போடலாம், இல்லாட்டி உருண்டை பிடிச்சி போடலாம். பாருங்கள், ஒரு சும்மா கொஞ்சம் தொளிச்சிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணது. ஏன்னா வெங்காயம் போட்டிருக்கறனால வெங்காயத்தில் தண்ணி வந்துடும். ஸோ நம்ம பார்த்தா இது பண்ணணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி வெங்காயம் அதிலே தண்ணி வந்துடும் இல்லையா? ஸோ ஒரு 1/4 கிளாஸோ ஒரு 2-3 துள்ளி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுடுங்க இந்த மாதிரி. அப்புறம் நல்ல எண்ணெய் காஞ்ச வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். வெங்காய போண்டா நம்ம போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்ச வரைக்கும் போடணும். அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்துடணும். நான் கொஞ்சமாக தான் செய்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சு செய்யுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் வரணும். இந்த கலர் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம், இல்லாட்டி ரொம்ப முறிச்சிடும். எடுத்து ஒரு பேப்பர் வச்சுட்டு எண்ணெய் வடியில் பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். நல்லா மொறுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு அப்படியே வாயில் வரும். அரிசி மாவு போட்டிருக்கறனால நல்லா மொறுன்னு வரும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு காணிக்காதது நான் நோம்பாட்டினால, இல்லாட்டி நானே பிச்சு வாயில் போட்டிருப்பேன். எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ் போட்டுட்டு நோம்பு திறக்கிறதுக்கு, இல்லாட்டி 5 o'clock ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் மீதி இருக்கிற மாவு எல்லாம் போட்டுட்டு நம்ம நிறுத்திடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரஹ்மிஸ் கிச்சன் இஷ்டம் ஆச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அதர் வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். முதல் வாட்டி பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.